வெல்கம் யூ ஆல். வெல்கம் டு ரியாலிட்டி. இப்போ மழை காலத்தில் பல ஆக்சிடென்ட்ஸ் ஏற்படுது. இப்போ இந்த ஃபஸ்ட் இமேஜை பாருங்கள். இதில் மழை அதிகமாக பெய்யறதுனால ரோட்டில் ஒரு லேயர் வாட்டர் ஃபார்ம் ஆகிருக்கும். இது நம்ம அவ்வளோவா விசிபிளாக தெரியாது வண்டி வாகனங்களில் போய்கிட்டு இருக்கும்போது. இந்த லேயர் ஆஃப் வாட்டர் என்ன செய்யுது அப்படின்னா, நம்மளுக்கு பல ஆக்சிடென்ட்ஸ் ஏற்படுது. இது என்ன கான்செப்ட் அப்படின்னா, when a layer of water accumulates between the tire and the road, it causes hydroplaning, which can result in traction loss and even skidding out of control. இது நம்ம ஒரு 3 இமேஜ் காட்டுறேன். அதில் உங்களுக்கு நல்லா கிளியராக புரியும். இப்போ ஃபஸ்ட்டு இமேஜ் பார்த்தீங்கன்னா, இந்த டயர் லோ ஸ்பீடாக போகுது. அதாவது வண்டி லோ ஸ்பீடாக போகுது. இப்போ டயர் ஃபுல் கான்டாக்ட் வித் ரோடு. அந்த ஹைட்ரோப்ளேன் ஆகாமல் இருக்குது. வாட்டர் கம்மியாக தான் அந்த டயருக்குள்ளே போக முயற்சி பண்ணுது. இது சேஃப்டி, லோ ஸ்பீடாக போகும்போது. இப்போ செகண்ட் பிக்சரை பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஆவரேஜ் ஸ்பீடாக போகும்போது அந்த வாட்டர் கொஞ்சம் அதிகமாக அந்த டயருக்கு ரோடுக்குள்ளே போகுது. இது நம்மளுக்கு இந்த ரெடியூஸ் ரோட் கான்டாக்ட், இதனால் பல விபரீதங்கள் ஸ்கிட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ ஹைட்ரோப்ளேன் அப்படின்னா என்னென்னா, இந்த பிக்சர் நல்லா பார்த்துக்கோங்க. இதுதான் ஹைட்ரோப்ளேன். டயருக்கும் ரோடுக்கும் கான்டாக்டே இருக்காது, ஃபுல்லாக வாட்டர் தான் இருக்கும். ஒரு மிதக்கிற மாதிரியானது. இது ஸ்பீடாக போகும்போது சரியாக தெரியாது. அதனால் இந்த கான்செப்ட் நல்லா பார்த்துக்கோங்க. இதுதான் ஹைட்ரோப்ளேன். அதனால் இந்த ஹைட்ரோப்ளேனுங்கிறது ஹை ஸ்பீடாக போகும்போதே நடக்குது. இதனால் பல ஆக்சிடென்ட்ஸ் ஏற்படுது. அதனால் வண்டி வாகனங்களில் மலைகளில் மெதுவாக போகிறது சேஃப்டி, வேறு வழி இல்லை. அதனால் கொஞ்சம் வண்டி வாகனங்கள் ஓட்டுவதை தவிர்த்துக்கோங்க. அதேமாரி ஓட்டணும்னா இந்த கான்செப்ட் தெரிஞ்சு ஓட்டும்போது உங்களுக்கு கொஞ்சம் நல்லா கிளாரிட்டியாக இருக்கும். வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம இன்னும் நிறையா அவேர்னஸ் வீடியோ போட முடியும். அதனால் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.